لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يتوفون منكم ويذرون أزواجا يتربصن بأنفسهن فإذا بلغن أجلهن فلا جناح عليكم فيما فعلن في أنفسهن بالمعروف والله بما تعملون خبير صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة نبيه صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையை வலுவாது நடுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற இறைநேச செல்வர்கள், வருகை தந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையால் முஹர்ரம் மாதத்தினுடைய 4வது ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாம் ஒரு சத்திய மார்க்கமாக மட்டுமல்லாமல் ஓர் அற்புத மார்க்கமாகவும் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அற்புதங்களை, இஸ்லாத்தினுடைய நுணுக்கங்களை நம்முடைய வார்த்தைகளால் வர்ணித்துவிட முடியாது. அவ்வளவு அற்புதங்களையும் நுணுக்கங்களையும் பொதிந்த மார்க்கம் நம்முடைய இஸ்லாம். இந்த இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களிலும் ஆயிரம் நுணுக்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சட்டத்திற்கு பின்னாலும் அந்த ஒவ்வொரு சட்டங்களையும் அதிலே பொதிந்திருக்கிற நுணுக்கங்களையும் விளங்கி நாம் அமல் செய்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வார ஜும்மாவிலே கணவனால் தலாக்கு விடப்பட்ட பெண்கள் அல்லது கணவன் மரணித்த, கணவனை இழந்த பெண்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று மார்க்கத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த இத்தா குறித்த சில சட்டங்களை நாம் இன்றைய ஜும்மாவிலே பார்க்க போகிறோம். எதற்காக இந்த வாரம் இந்த டாபிக் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பெண்களிடத்திலே இத்தா குறித்த சில தவறான புரிதல்கள் இருக்கிறது நம்முடைய சமுதாயத்திலே. அது என்ன தவறான புரிதல்கள் என்பதை பின்னாலே சொல்வோம். ஆக இத்தா குறித்து நீங்களும் தெரிய வேண்டும், உங்கள் வீடுகளில் இருக்கிற பெண்களிடத்திலேயும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இத்தா என்பது 4 வகைகளாக இருக்கிறது. இத்தா என்பது 4 வகைகள். முதலாவது வகை இத்தா என்ன? ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய இத்தா. கர்ப்பிணி பெண்ணுடைய இத்தா. ஒரு பெண் கர்ப்பிணியான பெண்ணாக இருக்கிறாள், வயிற்றிலே குழந்தை இருக்கிறது. அந்த சமயம் பார்த்து அந்த பெண்ணுடைய கணவர் வஃபாத் ஆகிவிட்டார். யாருக்கும் அப்படி நடக்க வேண்டாம், சட்டத்தை விளங்குவதற்காக சொல்கிறோம். அப்போ கர்ப்பிணியாக இருக்கிற போது கணவன் வஃபாத் ஆகிவிடுகிறார். இப்போது இந்த கர்ப்பிணியான பெண்ணுடைய இத்தாவினுடைய கால அளவு என்ன? இது முதலாவது வகை இத்தா. இப்போ வயிற்றிலே குழந்தை இருக்கிற போது கணவன் வஃபாத் ஆகிவிட்டால் அந்த பெண் எவ்வளவு நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் என்றால், தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த பெண் இத்தா இருக்க வேண்டும். அந்த குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும், கணவன் வஃபாத்தான நாளிலிருந்து வயிற்றில் இருக்கிற குழந்தை வெளியே வருகிற வரைக்கும் அந்த பெண் இத்தா இருக்க வேண்டும். உதாரணமாக, நேற்றைய தினம் கணவர் வஃபாத் ஆகிவிட்டார் வையுங்கள்.
நேற்றைக்கு கணவன் வஃபாத் ஆகிவிட்டார், மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். இன்றைக்கு அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் இன்றோடு அந்த பெண்ணுடைய இத்தாவுடைய காலம் முடிவடைந்துவிடும். இனி அடுத்த நாள் இத்தா இருக்க தேவையில்லை. இந்த பெண்ணுடைய விஷயத்திலே 4 மாதம் 10 நாட்கள் என்கிற அந்த கவனிப்பை கவனிக்க வேண்டியதில்லை. அதே போன்று ஒரு வாரத்திற்கு முன்னால் கணவர் வஃபாத் ஆகிவிட்டார், மனைவி கர்ப்பமாக இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு பின்னால் இந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த ஒரு வாரத்தோடு இத்தாவுடைய காலம் முடிவடைந்துவிடும். இந்த பொண்ணுடைய விஷயத்திலேயும் 4 மாதம் 10 நாட்கள் என்பதை கவனிக்க தேவையில்லை. ஆக தன்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் ஒரு கர்ப்பிணியான பெண் இத்தா இருக்க வேண்டும். இந்த பெண்ணுக்கு, கர்ப்பிணியான பெண்ணுக்கு சில நேரங்களில் அதிகமாகவும் இத்தாவுடைய நாட்கள் வரும், இப்படி குறைவாகவும் வரும். ஒரு நாள்லேயும் முடிஞ்சு போகலாம், ஒரு வாரத்திலையும் முடிஞ்சு போகலாம், அல்லது அதிகமான நாட்களும் வரலாம். எப்படி? இந்த பெண் 2 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாள். பையங்கள் 2 மாதமாக இருக்கிற போது கணவன் வஃபாத் ஆகிவிட்டால் இப்போது இந்த பெண் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது. அப்போ இந்த 8 மாதங்களும் அந்த பெண் இத்தா இருக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு 4 மாதத்தோடு அந்த இத்தா முடிஞ்சு போகாது. இந்த 8 மாதங்களும் அந்த பெண் அவ்வளவு நாட்களும் இத்தா இருக்க வேண்டும். இது இத்தாவினுடைய வகைகளில் முதல் வகை. அடுத்து இத்தாவினுடைய வகைகளில் 2வது வகை என்ன? இது அதிகமான பெண்களுக்கு இந்த வகை தான் வரும். அதாவது கணவன் வஃபாத் ஆகிவிட்டார், இந்த பெண்ணுடைய வயிற்றிலே எந்த கர்ப்பமும் இருப்பதாக தெரியவில்லை, எந்த குழந்தையும் இருப்பதாக தெரியவில்லை. இப்படி இல்லாத நேரத்தில் கணவர் வஃபாத் ஆகிவிட்டால் நமக்கு தெரியும், குர்ஆன் சொல்லுகிறது 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாதமும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த வகையிலே தான் சமூகத்திலே நிறைய பெண்கள் தவறான புரிதல்களில் இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நேற்றைய அதாவது இத்தா 4 மாதம் 10 நாள் தான் இருக்க தேவையில்லை, எதுக்கு அவ்வளவு நாள்? 40 நாள் முடிஞ்சாலே போதும், கணவன் வஃபாத் ஆனதிலிருந்து 40 நாள் முடிஞ்சாலே போதுமானது என்று நிறைய, இந்த ஊரில் மட்டுமல்ல நிறைய ஊர்களில், அதாவது நேற்றைய தினம் கூட ஒரு ஹஜ்ரத் எனக்கு ஃபோனில் பேசும்போது நாளைக்கு என்ன ஜும்மாவில் பேச போறீங்கன்னு கேட்டபோது இதான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், எங்கள் ஊர் முழுக்க எல்லாருமே 40 நாள் தான் இதான் இருப்பாங்க. இப்போ குர்ஆன் ஒரு சட்டத்தை விளையாட்டிற்கு சொல்லவில்லை. குர்ஆன் ஒரு சட்டத்தை சொல்லுகிறது என்றால் அதை கடைபிடிக்க வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாறு செய்வது கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது? கணவன் வஃபாத் ஆகிவிட்டால், கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்கள் நீங்கள் 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அப்போ அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அப்போ கணவன் வஃபாத் ஆகிவிட்ட ஒரு பெண் எந்த ஒரு கருப்பமும் இல்லை என்றால் 4 மாதம் 10 நாட்கள் கண்டிப்பாக இத்தா இருக்க வேண்டும். இது இத்தாவினுடைய வகைகளில் 2வது வகை. இதிலே சில பிரிவு சட்டங்களும் வருகிறது. சில பிரிவு சட்டங்கள் பாருங்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காலையில் திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்த அடுத்த 1 மணி நேரத்திலேயோ அல்லது அன்றைய மாலையிலேயோ அந்த கணவர், புது மாப்பிள்ளை வஃபாத் ஆகிவிட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சட்டத்தை விளக்குவதற்காக அன்றைய மாலைக்குள் வஃபாத் ஆகிவிட்டார் என்று வையுங்கள். இப்போ இந்த பெண் மனைவியோடு அந்த கணவருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, மனைவியை பார்க்கவில்லை, கிட்ட கூட இன்னும் போகலை, எந்த விதமான தொடர்பும் இல்லை. இப்போது இந்த பெண் இத்தா இருக்க வேண்டுமா என்றால் மார்க்க சட்டம் இந்த பெண்ணும் 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். நீங்க கேட்கலாம், என்னங்க இவ்வளவு அநியாயமா மார்க்க சொல்லுது? ஏன் இவ்வளவு அநியாயமா சொல்லுது? இந்த பெண்ணுமா எதுக்கு 4 மாதம் 10 நாள் இருக்கணும்? எந்த விதமான தொடர்பும் இல்லையே என்றால் உலமாக்கள் இதற்கும் பதில் சொல்றாங்க. இந்த பெண்ணை எப்படி மார்க்கம் இந்த 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க சொல்லுகிறதோ அதே போன்று கணவனோடு காலையில் திருமணம் முடிந்து அடுத்த 1 மணி நேரத்திலே அந்த கணவன் வஃபாத் ஆகியிருந்தாலும் அந்த கணவனுடைய சொத்தில் இருந்து ஒரு பகுதி இந்த பெண்ணுக்கு உண்டு என்று மார்க்கம் சொல்லுவது. வெறுமனை இத்தாவோடு முடிந்து விடலை, சொத்தையும் வாங்கிதான் தருகிறது மார்க்கம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்ல முடியாது, இப்போதானே கல்யாணம் ஆச்சு, எதுக்கு சொத்துல பங்கு கேட்கிறா அப்படின்னு சொல்ல முடியாது. மார்க்கம் அந்த விஷயத்திலேயும் சொத்தையும் அந்த பெண்ணுக்கு வாங்கி தருகிறது. அப்ப வெறுமனை இத்தாவோடு அந்த பெண்ணை மார்க்கம் பிடித்து விடாமல் கணவனுடைய சொத்திலிருந்து ஒரு பங்கிற்கு சொந்தக்காரியாகவும் அந்த பெண்ணை மார்க்கம் ஆக்குகிறது என்று உலமாக்கள் சொல்வார்கள். அதே போல இன்னொரு சட்டம், மனைவி இங்கே உள்நாட்டிலே இருக்கிறார், கணவன் வெளிநாட்டிலே இருக்கிறார். கணவன் வெளிநாட்டுக்கு போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அங்கே இருக்கிற போதே அவர் வஃபாத் ஆகிட்டார்.
அவர் வஃபாத்தான செய்தி இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த அம்மா இங்கே இருந்து கொண்டு இதான் இருக்கணுமா வேண்டாமா, எந்த விதமான தொடர்பும் இல்லையே. வெளிநாட்டுக்கு போய் 2 வருஷம் ஆகுது, எந்த விதமான தொடர்பும் இல்லையே. இப்போ இதான் இருக்கணுமா என்றால் இந்த பெண்ணும் 4 மாதம் 10 நாட்கள் இதான் இருக்க வேண்டும். எதற்காக, எங்களுக்கு தான் எந்த தொடர்புமே இல்லையே, எதற்கு இதான் இருக்கணும் என்கிற எந்த பேச்சுக்கும் இடம் கிடையாது. குர்ஆன் சொல்லிவிட்டது அர்பஅத்த அஷ்ஹுரின் வஅஷ்ரா. அப்போ இதான் இருந்தாக வேண்டும். அதே போல இன்னொரு சட்டம், ஒரே வீட்டிலே கணவன் மனைவி இருக்கிறார்கள், ஆனால் ரொம்ப நாளாக பேசிக்கல, ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு பார்த்துக்கல, ஒருத்தர் பேசிக்கல, எந்த விதமான தொடர்பும் இல்லை. இப்படி இருக்கிற போது கணவன் வஃபாத் ஆகிவிட்டார் என்றால் அந்த பெண்ணும் 4 மாதம் 10 நாட்கள் இதான் இருக்க வேண்டும். நாங்கள் தான் ரொம்ப நாளாக பேசிக்கலையே, எதுக்கு இதான் இருக்கணும், எங்களுக்கு தான் எந்தவித தொடர்பும் இல்லையே என்கிற பேச்சுக்கும் இடம் இல்லை. இப்போ குர்ஆன் சொல்லிவிட்டது என்றால் அதை அப்படியே அமல் செய்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. இது இத்தாவினுடைய வகைகளில் 2வது வகை. அடுத்து இத்தாவினுடைய வகைகளில் 3வது வகை என்ன? கணவனால் தலாக்கு விடப்பட்ட பெண்கள். இதுவரைக்கும் 2 சத்தத்தை பார்த்தோம். அது கணவன் வஃபாத்தாகி இருந்தால் எவ்வளவு நாட்கள் இதான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 3வது சட்டம் என்ன? கணவனால் தலாக்கு விடப்பட்ட பெண்கள் எவ்வளவு நாட்கள் இதான் இருக்க வேண்டும். இதிலே 2 சட்டங்கள் இருக்கிறது. மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருந்தால் ஒரு சட்டம், மாதவிடாய் வராத பெண்ணாக இருந்தால் ஒரு சட்டம். மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருந்தால் குர்ஆன் சொல்லுவது போல் ஸலாஸத்த குரூஉ, 3 ஹைதுகள், 3 மாதவிடாய் காலம் அளவுக்கு அந்த பெண் இதான் இருக்க வேண்டும். ஒருவேளை மாதவிடாய் வராத பெண்ணாக இருந்தால் 3 மாதங்கள் அந்த பெண் இதான் இருக்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அதனுடைய விளக்கங்களில் சொல்லித் தருகிறார்கள். இது 3வது வகை. அடுத்து இத்தாவினுடைய வகைகளில் 4வது வகை என்ன? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்ததிலிருந்து 2 பேருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. இப்படி இருக்கிற போது கணவன் திடீர்னு தலாக் சொல்லிட்டார், 3 தலாக் சொல்லி முடிச்சுட்டார் என்றால் 2 பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நேரத்தில் அந்த பெண் இதான் இருக்க வேண்டுமா என்றால் இதான் இருக்க தேவையில்லை. நீங்கள் கேட்கலாம், காலையில் கணவன் வஃபாத் ஆகிட்டார், நிக்காக முடிஞ்சு, எந்த தொடர்பும் இல்லை, வஃபாத்தான பெண்ணுக்கு நீங்கள் 4 மாதம் 10 நாள் இருக்கணும்னு சொன்னீங்களே, இப்போ இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் தலாக்கு விட்டுட்டார், ஆனால் இந்த பெண் இதான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வஃபாத்தானனால கணவன் இஷ்டப்பட்டு தலாக் விடலை, வஃபாத் ஆகிட்டார், அதனால இதான் இருந்தாக வேண்டும். இங்கே கணவர் தலாக் விட்டு இருக்கிறார், எனவே இந்த பெண் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றால் இந்த பெண் இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இத்தாவினுடைய வகைகள் 4 வகைகளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, குர்ஆனில் இந்த இத்தா சம்பந்தப்பட்ட ஆயத்தை அல்லாஹ் சொல்லும் போது இந்த வார்த்தை சொல்லுகிறான், யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன, அந்த பெண்கள் தமக்கு தாமாகவே இத்தா இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வார்த்தையை கவனிக்கணும். யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன, அல்லாஹ் எப்படி சொல்லலை, நீங்கள் கணவனை இழந்து விட்டால் நீங்கள் 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லலை. எப்படி சொல்றான்? தமக்கு தாமாகவே அவர்கள் இத்தா இருப்பார்கள் என்று சொல்லுகிறான். முதல்ல தமிழில் ஒரு விஷயத்தை விளக்கணும். ஒரு தந்தை மகன்கிட்ட சொல்றாரு, இந்த பார்ப்பா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள குர்ஆன்ல இந்த சூறாவை நீ மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும். ஒரு உதாரணத்துக்கு, இந்த சூறாவை நீ மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்றாரு. இன்னொரு கணவர் ஒரு பையன்கிட்ட சொல்றாரு, இந்த பார்ப்பா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த சூறாவை நீ மனப்பாடம் செஞ்சு வச்சிருப்பல்ல என்கிறார். இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? முதல் தந்தை சொன்னது நீ கண்டிப்பாக மரணம் செய்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், இது ஆர்டர், இது உத்தரவு. 2வது கணவர் அதுவும் உத்தரவு தான், மனப்பாடம் செஞ்சு வச்சிருப்பல்ல என்று கேட்கிறாரு, இது உத்தரவு தான், ஆனால் அன்பு கலந்த உத்தரவு, அன்பு கலந்த உத்தரவு. குர்ஆனிலே இதை வைத்து நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் இந்த இத்தாவுடைய ஆயத்தை எப்படி சொல்லுகிறான்? யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன, அவர்கள் நீங்கள் இதான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லலை. யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன, இந்த பெண்கள் தாமாகவே இதான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அன்பு கலந்த உத்தரவை போடுகிறான். அன்பு கலந்த உத்தரவு இது. இப்படி அல்லாஹ் சொல்றதுனால மார்க்க சட்டங்களில் சில நுணுக்கங்கள் ஏற்படுகிறது. சில நுணுக்கங்கள், ஒருவேளை அல்லாஹ் அன்பு கலந்த உத்தரவு போடாமல் நீங்கள் இதான் இருக்க வேண்டும் என்று ஆர்டராக உத்தரவாக அல்லாஹ் சொல்லியிருந்தால் சட்டம் எப்படி வந்திருக்கும் பாருங்கள். ஒரு பெண்ணுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார், வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் வெளிநாட்டிலேயே வச்சு அவர் அங்கே வஃபாத் ஆயிட்டார்.
வஃபாத்தான செய்தி இங்கே இருக்கிற மனைவிக்கு செய்தி வரலை, ரொம்ப நாள் கழித்து தான் செய்தி வருது. வச்சுக்கோங்களேன், கணவர் வஃபாத்தாகி 5 மாதங்கள் கழித்து இந்த பெண்ணுக்கு செய்தி வருது, உன் கணவர் வஃபாத்தாயிட்டாருன்னு சொல்லி. இந்த அம்மா இதா இருக்க வேண்டிய 4 மாதங்கள் கழிந்து விட்டது, அந்த 10 நாட்கள் கழிந்து விட்டது. 5வது மாசத்துல தான் செய்தி வருது கணவர் வஃபாத்தாயிட்டாருன்னு சொல்லி. இப்போ இந்த பெண் இதா இருக்க வேண்டுமா என்றால் இதா இருக்க தேவையில்லை. ஏன்? அல்லாஹ் குர்ஆனில் இத்தாவுடைய ஆயத்தை சொல்லும் போது அன்பு கலந்த உத்தரவை போடுவதால் இது போன்ற சட்டங்களில் தளர்வு ஏற்படுகிறது என்று உலமாக்கள் எழுதுகிறார். ஒருவேளை அல்லாஹ் நீங்கள் இதா இருக்க வேண்டும் என்று உத்தரவாக குர்ஆனில் சொல்லியிருந்தால் சட்டம் எப்படி வந்திருக்கும்? வெளிநாட்டில் இருக்கிற கணவர் வஃபாத்தாகி 1 வருடம் கழித்த பிறகு இந்த அம்மாவுக்கு செய்தி வந்தாலும் செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து 4 மாதம் 10 நாட்கள் இதா இருக்க வேண்டும் என்று சட்டம் வந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் அன்பு கலந்த உத்தரவை போடுவதால் இது போன்ற தளர்வுகள் வருது. அதே போல இந்த அம்மா இங்கே இருக்குது, வெளிநாட்டில் கணவர் இருக்கிறாரு. வெளிநாட்டில் கணவர் வஃபாத்தாகி 2 மாதம் கழித்து இந்த அம்மாவுக்கு செய்தி வருது. இப்போ இந்த அம்மா இதா இருக்க வேண்டிய நாட்களில் 2 மாதம் கழிந்து விட்டது. மீதம் எவ்வளவு இருக்குது? 2 மாதம் 10 நாட்கள். இப்போ இந்த 2 மாதம் 10 நாட்கள் இதா இருந்தால் போதுமானது. அதே போல இந்த பெண் இங்கே இருக்கிற போது கணவர் வெளிநாட்டிலே வஃபாத்தாகுகிறார். வஃபாத்தாகி 4 மாதம் கழித்து இந்த அம்மாவுக்கு செய்தி வருது. இப்போ எவ்வளவு நாள் இதா இருக்கணும்? இதா இருக்க வேண்டிய 4 மாசத்தை கழிச்சிட்டு 10 நாள் இதா இருந்தால் போதுமானது. ஏன்? அல்லாஹ் அன்பு கலந்த உத்தரவை போட்டிருப்பதால் இது போன்ற தளர்வுகள் இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்றாங்க. அதே போல இத்தாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் அன்பு கலந்த உத்தரவை போடுவதால் இத்தாவிலே கலாவும் கிடையாது. ஒரு பெண்ணுடைய கணவர் வஃபாத் ஆகிவிட்டால் இந்த பெண் 4 மாதம் இருக்க வேண்டும், ஆனால் இல்லை, விட்டுருச்சு. பின்னாலே அந்த இத்தாவை கலா செய்ய வேண்டுமா என்றால் தேவையில்லை. ஏன்? அல்லாஹ் அன்பு கலந்த உத்தரவை போட்டிருக்கிறான். ஒருவேளை நீங்கள் இதா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தால் சட்டம் எப்படி வந்திருக்கும்? ஒரு பெண் இல்லாமல், அதாவது இதா இல்லாமல் விட்டுருச்சு, பின்னாலே ஒரு நாள் அதை கலா செய்ய வேண்டும் என்கிற சட்டம் வந்திருக்கும். நோன்புடைய காலத்தில் அந்த 1 மாதம் நோன்புல சில நாட்கள் பெண்களால் வைக்க முடியாது, நோன்பு வைக்க முடியாது, விட்டுருவாங்க. ஆனால் பின்னாலே அதை கலா செய்ய வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது. ஏன்? நோன்புடைய விஷயத்தில் அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான். ஆனால் இத்தாவுடைய விஷயத்திலே அல்லாஹ் அன்பு கலந்த உத்தரவை போட்டிருப்பதால் இந்த பெண்கள் இதா இல்லாமல் விட்டுவிட்டாலும் பின்னாலே அதை கலா செய்ய தேவையில்லை. ஆனால் ஒன்று, ஒரு பெண் இதா இருப்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லாமல் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் குற்றம் பிடிக்கப்படுவார். அல்லாஹ்விட்ட அதற்கு குற்றம் உண்டு. ஆனால் பின்னாலே கலா செய்ய தேவையில்லை என்று உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு திருமணம் ரொம்ப விளையாட்டாக ஒரு காரியமாக ஆகிவிட்டது. திருமணம் அவ்வளவு விளையாட்டாக போயிடுச்சு. ஷாஹு வலியுல்லா தஹலவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, திருமணம் இருக்கிறதே அது விளையாட்டு அல்ல, அது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல, 2 பேருடைய வாழ்க்கை என்று சொல்வார்கள். இன்னைக்கு நிக்காஹ்னா அடுத்து ஒரு மாசத்துல தலாக்கு, 2 மாசத்துல தலாக்கு, அல்லது பெண் கேட்ட அந்த குலா கேட்கிற அந்த சட்டம், இப்படி விவகாரத்து பட்டியல் ஒவ்வொரு ஊருடைய ஜமாத்திலேயும் பெருகி இருக்கிறது. இதை பற்றி தனியாகவே ஒரு நாள் பேச வேண்டும். ஆக நம்ம இத்தாவுடைய தலைப்பில் இருப்பதால் அதற்குள்ளாக போக வேண்டாம். இத்தா என்பது அரபுவில இத்தா என்றால் எண்ணி பார்க்குதல் என்று பொருள். நாட்களை எண்ணி எண்ணி கழிக்குதல் என்று பொருள். என்னத்தை எண்ணி எண்ணி கழிக்கிறது? என்னுடைய இந்த வாழ்க்கை தான் இப்படி அமைந்து விட்டது, இனி இதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை எதிர்காலத்திலே எனக்கு இருக்கிறது. ஒரு பெண் கணவன் வஃபாத்தாகி விதவையாகிவிட்டால் அத்தோடு இந்த பெண்ணுடைய வாழ்க்கை முடிந்து போகாது. இஸ்லாம் வேறொரு திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த பெண்ணுக்கும் அடுத்து வேறொரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த இத்தாவுடைய நாட்கள் முடிந்த பிறகு அந்த திருமண வாழ்க்கை நாட்களை எண்ணி எண்ணி கழிப்பதற்கு பெயர் தான் இத்தா. இத்தா என்றாலே நாட்களை எண்ணி எண்ணி கழிப்பது. அதே போல இன்னொரு சட்டத்தையும் தெரிய வேண்டும். கணவனால் தலாக்கு விடப்பட்ட பெண்கள், கணவனால் 1 தலாக்கோ அல்லது 2 தலாக்கோ விடப்பட்ட பெண்கள் இத்தாவுடைய காலத்தில் இருக்கிற போது தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. நான் சில முக்கியமான தெரியாத சட்டங்களை மட்டும் சொல்லுவேன். அப்போ 1 தலாக்கோ 2 தலாக்கோ விடப்பட்ட பெண்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்தில் சட்டம் இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இத்தாவோடு இருக்கிற போது எந்த பெண்ணும் தன்னை அலங்கரிக்க கூடாது என்று கேள்விப்பட்டிருப்போம். எந்த பெண்ணும் அலங்கரிக்க கூடாது? கணவன் வஃபாத்தாகி இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் தன்னை அலங்கரிக்க கூடாது. அலங்கரிக்க கூடாதுன்னா வெள்ளை சேரையை எடுத்து உடுத்தி உட்காரணும்னு அவசியம் இல்லை. அலங்கரிக்க கூடாதுன்னா ஆபரணங்கள் அணியக்கூடாது,
உடம்பை அழகுபடுத்துகிற அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடாது, பட்டாடைகள் அணியக்கூடாது, சாதாரணமான ஆடைகளை உடுத்தி கொண்டு இருக்கலாம். அப்போ ஏன் தன்னை அலங்கரிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லுது? அந்த பெண்ணுடைய பத்தினித்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக. இவ்வளவு நாட்களாக என்னுடைய கணவர் இருந்தார், நான் அலங்கரித்ததெல்லாம் என்னுடைய கணவருக்காகத்தான், நான் என்னை அலங்கரித்துக் கொண்டதெல்லாம் என்னுடைய கணவருக்காகத்தான். இப்போது என்னுடைய கணவரே இல்லையே, எதற்காக நான் அலங்கரிக்க வேண்டும் என்கிற பத்தினித்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக அந்த பெண் அலங்கரிக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. ஆனால் கணவனால் ஒரு தலாக்கோ 2 தலாக்கோ விடப்பட்ட பெண்கள் இத்தாவுடைய காலத்திலே தன்னை அலங்கரித்துக் கொள்வதுதான் சிறந்தது என்று சொல்கிறது. ஏன் அலங்கரிக்க வேண்டும்? தலாக்குடைய விஷயத்தை விளங்கணும். மொத்த தலாக்கினுடைய எண்ணிக்கை 3 தான். தலாக்குடைய எண்ணிக்கை 3. ஒரு கணவர் மனைவியை பார்த்து 3 தலாக்கு சொல்லிட்டாருன்னா அந்த வாழ்க்கை ஃபுல்லாக முடிஞ்சிடும். 2 பேருக்கும் ஹராம் ஆயிரும், உறவு என்பது ஹராம் ஆயிரும். இனி அந்த கணவர் மீண்டும் அந்த மனைவியோடு சேர வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த பெண் வேறொரு கணவரை திருமணம் செய்து அந்த கணவரோடு உறவு கொண்ட பிறகுதான் திருப்பி அந்த கணவர் தலாக்கு விட்டு 4 மாதம் 10 நாள் இதா இருந்த பிறகு இந்த கணவரை திருமணம் செய்ய முடியும். இப்போ 3 தலாக்கு சொல்லிட்டா முழுமையாக ஹராமாகிவிடும். அப்படி இல்லாமல் ஒரு கணவர் 1 தலாக்கு சொல்லி வச்சிருக்கிறார் அல்லது 2 தலாக்கு சொல்லி வச்சிருக்கிறார், 3 தலாக்கு முழுசையா சொல்லலை. இப்போ 1 தலாக்கு 2 தலாக்கு சொல்லப்பட்டாலும் அந்த பெண் தன்னுடைய கணவர் வீட்டிலே இருந்து கொண்டு இதா இருக்க வேண்டும். அப்போது இதா இருக்கணும், கணவர் வீட்டிலே இருக்கணும். கணவர் சொல்லக்கூடாது, நான் தான் 1 தலாக்கு சொல்லிட்டேனே அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லக்கூடாது. நான் தான் 1 தலாக்கு சொல்லிட்டேனே அம்மா வீட்டுக்கு போகலான்னு போகக்கூடாது. கணவர் வீட்டிலே இதா இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும்? அப்படி இருக்கிற போதாவது கணவர் மனைவியை பார்த்து சில நேரங்களில் மனது மாறி அந்த பெண்ணை மீண்டும் மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த நேரத்திலே அந்த பெண் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ எந்த பெண் அலங்கரிக்கக்கூடாது என்றால், கணவன் வஃபாத்தான பெண்கள் இத்தாவில் இருக்கிற போது தன்னை அலங்கரிக்கக்கூடாது. கணவனால் 1 தலாக்கோ 2 தலாக்கோ விடப்பட்ட பெண்கள் இத்தாவில் இருக்கிற போது தன்னை அலங்கரித்துக் கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதே போல இது போன்ற இத்தா, இந்த இத்தா இருப்பதனால என்ன உங்களுக்கு நன்மைகள்? உலமாக்கள் சொல்றாங்க ஒரு 3 நன்மைகளை. இந்த 4 மாதம் 10 நாள் வீட்டில் தன்னை ஆண்களுக்கு கண்களுக்கு படாமல் தனிமைப்படுத்தி இருப்பதால் என்ன பலன்கள்? ஒரு 3 பலன்களை சொல்கிறாங்க. அதாவது முதலில் அந்த பெண் இதா இருக்கக்கூடிய பெண் கர்ப்பமாக இருக்கிறாளா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த முடியும். தன்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த முடியும். அப்போ அதைத்தான் 1 மாதத்திலே கண்டுபிடிச்சிடலாமே, எதுக்கு 4 மாதம் இருக்கணும் என்று கேட்கலாம். உலமாக்கள் சொல்கிறாங்க, ஒரு பெண்ணுடைய முழு கர்ப்ப காலத்தில் பாதி என்பது 4 மாதம் 10 நாள். ஒரு பெண்ணுடைய முழு கர்ப்ப காலத்தில் பாதி என்பது 4 மாதம் 10 நாள். 4 மாதத்தை அந்த பெண்ணுடைய வயிற்றிலே குழந்தை இருந்தால் ரூஹ் ஊதப்படும். அடுத்த 10 நாட்களில் அந்த குழந்தை கை கால்களை அசைக்க ஆரம்பிக்கப்படும். அப்போ அசைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உள்ள இருக்கிற தாய்க்கு தெரியும் நம்முடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வார். அப்போ இதா இருப்பதின் மூலியமாக தன்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இது இத்தாவினுடைய முதல் பலன். 2வது பலன் என்ன? முதல் கணவருடைய உரிமை பாதுகாக்கப்படுது. இந்த பெண்ணு முதல் கணவர் வஃபாத் ஆயிட்டாரு, நம்ம கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறது. மார்க்கத்தில் இத்தாவுடைய சட்டமே இல்லைன்னு வைங்க, என்ன ஆயிரும்? அடுத்த மாதத்திலே அந்த பெண்ணு வேறொரு நிக்காக செஞ்சு வச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? அடுத்த வேறொரு நிக்காக செஞ்சு அடுத்த ஒரு 6-7 மாதத்தில் அடுத்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் 2வது கணவர்கள் கொடுத்தா என்ன சொல்லுவார்? இது என்னுடைய குழந்தை இல்லை, இது முதல் கணவருடைய குழந்தை என்று சொல்லுவார். ஏன்னா எல்லாருமே அப்படித்தானே, எல்லாருக்குமே என் பெயர் சொல்லக்கூடிய என்னுடைய குழந்தை இருக்க வேண்டும், என்னுடைய வாரிசாக ஒரு குழந்தை இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள். அப்போ இது என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளை என்று 2வது கணவர் சொல்லிவிடுவார். எனவே இந்த விஷயத்திலே முதல் கணவருடைய உரிமை பாதுகாக்கப்படுது, முதல் கணவருடைய குழந்தையும் பாதுகாக்கப்படுகிறது இந்த இத்தா இருப்பதால் என்று 2வது பலன் சொல்கிறார்கள். 3வது பலன் என்ன? இத்தா இருப்பதால் ஒரு பெண்ணுடைய கணவர் வஃபாத் ஆகிவிட்டார், இந்த பெண்மணியோ கர்ப்பமாக இருக்கிறது. அடுத்து இத்தாவுடைய விஷயமே மார்க்க சட்டத்தில் இல்லை என்றால் அடுத்த மாதத்தில் அந்த பெண் திருமணம் செய்யும் என்று வையுங்கள். திருமணம் செய்துவிட்டால் அடுத்து கொஞ்ச நாளில் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் முதல் கணவர் வீட்டிலே கொடுத்தால் இது என்னுடைய மகனுடைய குழந்தை இல்லை, நீ தான் கணவன் வஃபாத்தான பிறகு அடுத்து சீக்கிரமாக நிக்காக வேற ஒரு நிக்காக பண்ணிட்டேமா, இது எங்கள் வீட்டு பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த குழந்தையை எடுத்துட்டு 2வது கணவருடைய வீட்டுக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்க?
நீ 6-7 மாசத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்துறியே, அதனால இது எங்களுடைய குழந்தை இல்லை, முதல் கணவருடைய குழந்தைன்னு சொல்லிடுவான். இப்போ 2 வீட்டுக்கும் இல்லாத அந்த குழந்தை என்ன ஆகும்? அனாதையாக போய்விடும். அப்ப ஒரு பெண் இத்தா இருப்பதால் இப்படி பல்வேறு பலன்கள் இருப்பதாகவும் உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக இத்தா இருக்கக்கூடிய பெண் யார் யாரை பார்க்கலாம், யார் யாருக்கு முன்னால் நிற்கலாம், யார் யாருக்கு முன்னால் நிற்கக்கூடாது என்றால், அந்த பெண் யார் யாரை திருமணம் முடிப்பது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ, யார் யாரை திருமணம் செய்வது ஹலாலோ அந்த நபர்களுக்கு முன்னால், அந்த ஆண்களுக்கு முன்னால் நிற்பது கூடாது. எந்தெந்த ஆண்களை திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, மஹரமான உறவாக இருந்தால் அந்த ஆண்களுக்கு முன்னால் நிற்கலாம், பேசலாம், அதிலே ஒன்றும் தப்பு இல்லை. வயதிற்கு வராத சிறுவர்கள் இதா இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் போய் பார்ப்பதால் பேசுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக யார் யார் திருமணம் செய்வதற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆண்களிடத்தில் முன்னால் நிற்பதோ, அந்த ஆண்களிடத்தில் பேசுவதோ இத்தாவினுடைய காலகட்டத்தில் கூடாது என்பது மார்க்க சட்டமாக இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இப்படி நம்முடைய மார்க்கம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நிறைய சட்டங்களை, நிறைய நுணுக்கங்களை சொல்லி தந்திருக்கிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட முடியாது, அவன் நினைத்தபடியெல்லாம் வாழ முடியாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மார்க்கம் வரையறுத்து தந்திருக்கிறது. ஒரு காரியத்திலே இந்த ஒரு விஷயத்தை செய்ய போனால் மார்க்க சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் ஒரு முஸ்லிம் நடக்க வேண்டும். ஆக இத்தாவுடைய விஷயத்தில் பெண்களுடைய தவறான புரிதல் 40 நாட்கள் இத்தா இருந்தால் போதுமானது என்கிற தவறான புரிதல் சமூகத்தில் இருக்கிறது. இதை உங்கள் வீட்டு பெண்களிடத்தில் சொல்லி இந்த தவறான புரிதல்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவு செய்வேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.